உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆனா நீ பயந்து ஓடிட்ட. இனி நான் உன்னை நம்ப போறது இல்ல. அதனால நான் விராஜை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு என்னதான் வேணும்? எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? நீ தான் மனுஷ்காவை விரும்புறல. மனுஷ்கா தான் உனக்கு கிடைக்க போறால. அப்புறம் எதுக்காக நீ இந்த அளவுக்கு தயங்குற? எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகுற? I love her. I love you, மனுஷ்கா. I love you. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் நடக்குது? ஆக்சுவலா நான் சந்தோஷமா தான் இருந்திருக்கணும். அப்புறம் எதுக்காக நான் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறேன்? எனக்கு மனுஷ்கா தானே வேணும். அவதான் எனக்கு கிடைக்க போறாள். அப்பவும் நான் ஏன் சந்தோஷமா இல்லை? நான் ஏன் சந்தோஷமா இல்ல? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு மறுபடியும் சந்தோஷம் வேணும். கடவுளே, கடவுளே, பிளீஸ் எனக்கு ஒரு வழியை காட்டு. கண்டிப்பா ஏதாவது வழி இருக்கும்ல. நான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். பிளீஸ் காட், பிளீஸ், பிளீஸ். இதெல்லாம் நீதான் டெக்கரேட் பண்ணியா? இதுலயே இந்த மாதிரி எழுதியிருக்க, மலிஷ்கா வெட்ஸ் ரிஷின்னு. சொல்ல நான் ஒன்றும் உன்னை சந்தேகப்படலை. நான் இதை ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். அதனால மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லு. இதுலயே இந்த மாதிரி எழுதியிருக்க, மலிஷ்கா வெட்ஸ் ரிஷி. பதில் சொல்லு ரிஷி. இத பாரு, அதுதானே எழுதியிருக்கு.
அதான் எழுதியிருக்க. இது தப்பு. ஐ மீன் இது தப்பு. I'm really sorry லக்ஷ்மி. வெரி சாரி. ஆக்சுவலா நான் இத பத்தி உன்கிட்ட சொல்லியிருக்கேன். என்னத்த சொல்லியிருக்கணும்? அது என்னன்னா, அது வந்து நான் இது 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 தப்பு. பிரிண்டிங் காரனோட தப்பு. நான் வந்து அவன் கிட்ட கார்டு பிரிண்ட் பண்ண ஆர்டர் கொடுத்தேன். ஐ மீன் கொடுக்கணும்னு நினைச்சேன். அது அது நீ தானே என்கிட்ட சொன்ன, ரிஷி நீ மலிஷ்காவோட கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னல. அதுக்கு தான் மலிஷ்காவோட கல்யாணத்துக்காக நான் கார்டை பிரிண்ட் பண்ண ஆர்டர் கொடுத்திருந்தேன். அண்ட் அதுக்கு தான் இந்த சாம்பிள் வந்திருக்கு. ஆனா இதுல உன்னோட பேர் எதுக்காக இருக்கு? இந்த 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 மிஸ்டேக்கை அவன் தான் பண்ணிருக்கான். நான் அவனை மலிஷ்காவுக்காக கல்யாண கார்டை பிரிண்ட் பண்ண சொன்னேன். அண்ட் நான் விராஜோட பேரை கொடுக்க மறந்தே போயிட்டேன். ஆனா அவன் எதுக்கு இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. அவன் தெரியாம கார்டுல என் பேரை போட்டிருக்கான். அதோட சாம்பிள்ஸையும் இங்க அனுப்பி வச்சிருக்கான். நீ நீ என்ன நினைச்ச? இது எனக்கும் மலிஷ்காவுக்கும்? இத யார் பார்த்தாலும் அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. நீயும் மலிஷ்காவும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா என்னாச்சு லக்ஷ்மி? கார்டு பிரிண்ட் பண்றவன் எப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணுவான்? நீ அவனை திட்ட கூட இல்லையா? நீ அவ்வளவு பெரிய தப்பு பண்ணுவ? நானும் அவனை பயங்கரமா திட்டினேன். ரொம்ப சத்தம் போட்டேன், நல்லா கத்தி விட்டேன். அப்புறம் ரிஷி, என்னாச்சு ரிஷி? என்ன இது? நீ முழுசா நனைஞ்சு போயிருக்க. நீ போ போ, முதல்ல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. போ போங்கறல. நீ முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. God, என்ன பயந்தனோ அது நடந்துருச்சு. நான் ஏற்கனவே மலிஷ்கா கிட்ட சொன்னேன். ஆனா இந்த பொண்ணுக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது. அவ என்ன பைத்தியமாக்கிடுவா, என்ன நிம்மதியா வாழவே விட மாட்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.